அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? இந்த வாழ்க்கை நமக்கு எப்போவுமே நல்லது மட்டும்தாங்க செய்யும். ஆனால் நம்ம தான் புரிஞ்சிக்கிறதில்ல. அந்த நம்பிக்கை வச்சிங்கன்னா 100% நல்லது மட்டுமே நடக்கும். ஒரு கதை, இந்த கதையை கொஞ்சம் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். ஒரு உண்மைத்தன்மை தெரியும். சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க. ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு 2 பேரன்கள். 2 பேரன்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கடை வீதியில் ஒரு மரக்கடையை வச்சுருக்காங்க. மரமெல்லாம் இலச்சி கொடுப்பாங்க. அதை மரத்தை விற்பனை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலை. ஏதோ குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப நேர்மையான பேரன்கள் 2 பேருமே. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னாங்க, அந்த கடை வீதியில் இவங்க கடை ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால அனைத்து பொருட்களும், ஏன்னா மரக்கடை அப்படிங்கிறதுனால எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. என்ன செய்கிறதுனே தெரில. ஐயோ, நம்ம எப்படா சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி 2 பேரன்களுமே ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. பாட்டிக்கிட்ட ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. பாட்டி, என்ன செய்கிறதுனே தெரியல, இப்போ நம்ம அடுத்தது என்ன தொழில் செய்கிறது, இப்படி நமக்கு எல்லாமே இருக்கிற மரமெல்லாம் அழிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் வேதனையில் இருந்தாங்க. அந்த பாட்டி சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிடுப்பா அப்படின்னோடனே 2 பேரன்களுமே சாப்பிடல. ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாளாக அந்த பேரனுங்க அந்த தீயில நம்ம பொருள்லாம், தன்னுடைய மரக்கட்டைகள் எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சேன்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தாங்க. எதுவுமே சாப்பிடல. அப்போ அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, தன்னோட குடிசை வீடு தான், குடிசை வீட்டிலேருந்து ஒரு சின்ன மரப்பெட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேரன்கிட்ட கொடுத்தாங்க. 2 பேரன்களும் திறந்து பார்த்தாங்க. திறந்து பார்த்தோன்னா ஸ்டன் ஆகிட்டாங்க. என்ன பாட்டி, நம்ம இருக்கிறது ஒரு கூரை வீடு, இந்த கூரை வீட்டில் இந்த மரப்பெட்டி திறந்தால் வைரம் இருக்குது, என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னோடனே, இது எப்படி கிடச்சிது பாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பேரனுங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஒரு 40 வருஷம் 45 வருஷம் முன்னே ஒரு நாள் வீட்டில் நான் இருந்தேன். அப்பாவும் தாத்தாவும் கொஞ்சம் வெளியில் வியாபார விஷயமாக போயிருந்தாங்க, தொழில் விஷயமாக வேறு ஊருக்கு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு புதையல் வீரன் அடிபட்டு வந்திருந்தான். இந்த மாதிரி என்னை கொஞ்சம் உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதவை தட்டினான். சரின்னு பார்த்துட்டு அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டேன். அவன் 2 நாள் 3 நாளில் க்யூர் ஆகிட்டார், நல்லாயிட்டார். நல்லானவுடனே அவர் நன்றி சொன்னான். நான் புதையல் வீரன், காட்டில் ஒரு தேவதை எனக்கு ஒரு புதையல் கொடுத்தாங்க, ஆனால் என் உயிரையே நீ காப்பாற்றிட்ட, ஸோ இந்த புதையல் உனக்கு தான் நான் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த புதையலை என்கிட்ட கொடுத்தாரு. அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லுது. அப்போது, ஏன் பாட்டி இவ்வளோ வருஷமாக நீயே வச்சுருக்கிற, தாத்தா கிட்ட கொடுத்துருக்கலாம், அப்பா கிட்ட கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த பேரனுங்க கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, அப்பா, உங்கள் தாத்தா ஒரு குடிகாரர், உங்கள் அப்பா சூதாட்டம் விளையாடுவார், எப்படிப்பா நான் அவரை நம்பி கொடுக்குறது? இப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நீங்கள் நான் நியாயமாக நேர்மையாக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, ஏதோ கடை எரிஞ்சிருச்சு, இன்றைக்கி இதை பயன்படுத்தி மறுபடியும் கடையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த வைரத்தை அந்த பாட்டி அந்த பேரன்கிட்ட கொடுக்குறாங்க. பேரன்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நகரத்துக்கு போகிறாங்க. ஒரு நகைக்கடைக்கு போயிட்டு அந்த வைரத்தை கொடுத்து பணம் வாங்கிட்டு வராங்க. மறுபடியும் கடையை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. நம்ம இன்னும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நம்ம காட்டுக்கு போகலாம், காட்டுக்கு போனால் நமக்கு தேவதையை நம்ம பார்க்கலாம், ஏன்னா ஏற்கனவே பாட்டி சொல்லியிருக்காங்க, இன்னும் நமக்கு ஏதாவது வைரக்கற்களோ தங்க காசுகளோ கொடுத்தா நம்ம வாங்கிட்டு இன்னும் கடையை பெருசு பண்ணலாம், இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம பாட்டிக்கிட்ட கேட்கலாம், காட்டுக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க. பாட்டி, நாங்கள் காட்டுப்பகுதிக்கு போயிட்டு, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அந்த புதையல் வீரன் ஒரு தேவதை கிட்டேருந்து புதையல் வாங்கிட்டு வந்தது தான் உங்களுக்கு கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க, எந்த இடம் என்ன ஏதாவது தகவல் தெரியுமா, அந்த புதையல் வீரன் வேறு ஏதாவது தகவல் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொன்ன உடனே, வேறு எதுவும் தகவல்லாம் அவர் சொல்லப்பா, ஆனால் அவன் கொடுத்த அந்த பெட்டியில் ஒரு துணி சுற்றி இருந்தது, அந்த துணியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பூக்கள் ப்ளஸ் ப்ளூ கலர் மகரந்தங்கள் ஃபுல்லாக ஒட்டி இருந்தது, அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே அண்ணன் தம்பி யோசனை பண்ணுறாங்க. ப்ளூ கலர் பூ காட்டில் எங்கேயுமே இருக்காது, அப்போது எங்கே ப்ளூ கலர் பூ இருக்கோ அங்கே நமக்கு இந்த தேவதை இருக்கும், நமக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு, சரின்னு பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நாங்கள் காட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னோடனே, ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கப்பா, ஏன்னா அந்த படை வீரனே பார்த்திங்கன்னா அந்த புதையல் வீரன் புதையலை வாங்கிட்டு வரும்பொழுது சில கொள்ளையர்கள் தாக்கியதுனால தான் அடிபட்டுட்டு என்கிட்ட பாதுகாப்புக்காக வந்தான், அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க.
2 பேரும் அண்ணன் தம்பிங்க காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க. போய்கிட்டே இருக்கிறாங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. எங்கேயுமே அந்த ப்ளூ கலர் பூவை அவங்க பார்க்கவே முடியல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பூந்தோட்டம் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். கட்டாயம் இங்கே புதையல் இருக்கும், தேவதை இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தவுடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில், ஒரு மண்டபம், பழைய மண்டபம் இருக்குது. சரி நம்ம இங்கே படுத்து தூங்கலான்னு சொல்லி அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த தேவதை வராங்க. வந்துட்டு மானிடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த 2 பேரும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என் பாட்டி இந்த மாதிரி ஒரு வைரத்தை கொடுத்தாங்க, நீங்கள் தான் கொடுத்த மாதிரி எனக்கு சொன்னாங்க. அந்த புதையல் வீரன் தான் எனக்கு வந்து எங்கள் பாட்டி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்னும் நீங்கள் எனக்கு புதையல் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஊர் மக்களுக்கு எங்கள் பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு எல்லாமே கொஞ்சம் அடிப்படை வசதிகளையும் நாங்கள் பெருக்கிக்குவோம். அதுக்காக தான் நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தேவதை கிட்ட வணங்குறாங்க. உடனே அந்த தேவதை என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே, என்னால் என்ன முடியுமோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை கொடுத்துட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்டாங்க. ஆசையாக அந்த மூட்டையை பிரித்து பார்க்குறாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் பிரித்து பார்த்தா ஃபுல்லாக கரித்துண்டுகள். அண்ணனுக்கு பயங்கர கோபம். டேய், 1 வாரமாக கஷ்டப்பட்டு வந்தோண்டா, தேவதை நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்க. சரி வா நம்ம போகலாம், இனிமேல் இதுக்கு மேலே பிரயோஜனம் இல்லை, நம்ம போய் வேலையை பார்க்கலாம், 1 வாரமாக கடை திறக்கலை அப்படின்னோடனே தம்பி சொல்கிறான், இல்லைடா, தேவதை ஏதாவது கொடுத்துருக்குன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அவசரப்பட வேணாம், நம்ம இது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னோடனே அண்ணன் சொல்கிறான், இது எடுத்துகிட்டு போய் என்னடா பிரயோஜனம், இந்த கறித்துண்டு நம்ம ஊர்லேயே இருக்குல்ல அப்படின்னோடனே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து கட்டி தூக்கிட்டு வரான். ஒரு நாள் ஆச்சு. கடந்து வரும்பொழுது ஒரு கொள்ளையர்கள் கூட்டம் வந்து இவனை தாக்குறாங்க. தாக்கிட்டு என்னடா மூட்டையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க என்னோட மூட்டையெல்லாம் பிரித்து பார்க்குறாங்க. ஏன்டா உங்களுக்கெல்லாம் அறிவில்லையா, கறித்துண்டுகளை போய் தூக்கிட்டு போறியடா அப்படின்னு சொல்லிட்டு 4 அடி அடிச்சுட்டு அந்த கொள்ளை கூட்டம் போயிட்டாங்க. அப்போ அந்த அண்ணங்காரன் சொல்கிறான், பாடுறா, கொள்ளைக்காரங்களே நம்ம அடி வாங்கினது தான் மிச்சம், கம்முன்னு நம்ம இதை எடுத்துகிட்டு போகாமே அது இருந்திருக்கலாம், இது கறித்துண்டு எடுத்துகிட்டு போனதுக்கு சேர்த்து 4 அடி அடிக்கிறான், ஏன் தம்பி கேட்க மாட்டேங்கிறேன்னொன்னே, ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தேவதை நமக்கு கொடுத்துருக்குன்னா அதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கும், சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கறித்துண்டுகள்லாம் அள்ளிட்டு கோணியில் போட்டுக்கிட்டு மூட்டை எடுத்துகிட்டு தம்பி போகிறார். வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பாட்டிக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சுன்னொன்னே பாட்டி வந்து சரிப்பா என்னன்னு தெரியல, தேவதை நமக்கு கறித்துண்டு தான் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா எல்லாமே தங்க கட்டிகளாக இருக்குங்க. பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம், பேரன்களா வந்து பாருங்கள் இதிலெல்லாம் தங்க கட்டிகளாக இருக்குது அப்படின்னோன்னா பேரனுங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த தம்பி சொல்கிறான், அந்த தேவதை நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்கு, தேவதை எது செஞ்சாலும் ஒரு காரணமாக தான் செஞ்சுருக்கு, இந்த அண்ணன் தான் கேட்கவே இல்லை, வரும்போதெல்லாம் தொணன்னு தூக்கிட்டு வராதன்னு சொல்லியிருந்தான், இன்றைக்கி பாருங்கள் நமக்கு இந்த கறித்துண்டுகள்லாம் தங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுதுங்க. இந்த கதை வந்துங்க ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லுது. இந்த கதையிலேருந்து என்ன நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நமக்கு பல பிரச்சனைகள், சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள் வருங்க. இது இயற்கை. உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, எல்லாருக்குமே வருங்க. எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போகணும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் எப்போ ஒரு மனத்தெளிவோட நம்பிக்கையோட, அந்த தம்பி எப்படி இருந்தான், நம்பிக்கையோட இந்த தேவதை நமக்கு கொடுத்துருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு சூட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையாக இருந்தான் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பிரச்சனை கொடுத்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் அந்த கறித்துண்டுகள் தங்கத்துண்டுகளாக மாறின மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாமே சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குங்க. இது தாங்க உண்மை. கொஞ்சம் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ப்ராப்ளம் இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ப்ராப்ளம் இப்போ இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தங்க, நம்பிக்கையோட, மனத்தெளிவோட, இறைவன் நம்பிக்கையோட அல்லது பிரபஞ்ச நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் பிரச்சனைகள் தங்கங்களாக மாறும், நம்ம சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்துது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், ஓகேங்களா. அம்பானிக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும், ரஜினிகாந்துக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும், எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும், உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். வேணால் அந்த வித்தியாசம் வேணால் வேறுபடலாம் ஒழிய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நம்பிக்கையோட, மனத்தெளிவோடு நீங்கள் செயல்பட்டால் அந்த பிரச்சனைகள் சந்தோஷமான சூழ்நிலையாக மாறியே தீரும். வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷத்தை மட்டும்தாங்க கொடுக்கும். ஜஸ்ட்
கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். இந்த உண்மை உங்களுக்கு புரியும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மகிழ்ச்சி. நன்றி.